இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு காதுல இன்ஃபெக்ஷன் வரலாம். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருந்தா காதுல இருந்து சீல் வரலாம். அத வந்து ஆர்டைட்டிஸ் எக்ஸ்டர்னா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் சூடோமோனாஸ் ரொம்ப காமன். சில சமயம் நீங்க கேட்டீங்களே, இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ பர்ன்ஸ் பேஷண்ட் இல்ல வூண்ட்ல வந்து பச்சை கலர்ல திரவம் வந்துச்சு அப்படின்னா, அது சூடோமோனாஸோட பிக்மெண்ட்டா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அது ஒரு பச்சை கலர்ல ஒரு பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாரி சமூக சூழல்ல இருந்து வரும்போது, நம்ம நார்மல் சின்ன லெவல் ஆன்டிபயோட்டிக்ஸை குடுத்து அத சரி பண்ண முடியும். ஹாஸ்பிட்டல் சூழல், அதாவது மருத்துவ சூழல்லயும் இந்த கிருமிகள் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா, மருத்துவ சூழல்ல நெறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆல்ரெடி நம்ம பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்றதுனால, அங்க இருக்கிற பாக்டீரியல் குரூப்ஸ் அந்த காலனிகள் வந்து பரிணமித்து அந்த பாக்டீரியா அந்த ஆன்டிபயோட்டிக்லேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றதுக்கான தன்மைகளை அடைஞ்சிருக்கும். அது நெறைய ஆன்டிபயோட்டிக்களுக்கு ரெசிஸ்டன்ட்டா இருக்கும். அதாவது வேலை செய்யாது. அத வந்து மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுல சூடோமோனாஸ் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாக்டீரியா. மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாக்கள்ல சூடோமோனாஸ் ரொம்ப முக்கியம். ஈவன் உலக சுகாதார மையம் கூட சூடோமோனாஸ வந்து ஒரு ஹை பிரையாரிட்டி பேத்தோஜன் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்ல இது ஒரு முக்கியமான ஒரு பாக்டீரியாவா வச்சிருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் சிச்சுவேஷன்ஸ்ல அக்வயர் ஆகுற இந்த இன்ஃபெக்ஷன்ஸ ட்ரீட் பண்றது கொஞ்சம் சவாலானது. அதுவும் பர்ட்டிகுலரா அந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா, சாதாரண ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு வேலை செய்யாது. ரொம்ப ஹை லெவல் ஆன்டிபயோட்டிக்ஸ் குடுக்க வேண்டியிருக்கும். ரொம்ப ரேரா நம்ம பேஷண்ட்ஸ் வந்து எந்த ஆன்டிபயோட்டிக்குமே வேலை செய்யல அப்படின்ற சிச்சுவேஷன்ஸ் கூட பார்க்கறது உண்டு இந்த காலத்துல.